Hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல கேரமல் அண்ட் சாக்லேட் புட்டிங் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இது. ஸோ புட்டிங் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே செல்லி மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய இந்த புட்டிங் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதே ஸ்பூனால் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு ஹீட் ரொம்ப கம்மியாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஹீட் பண்ணுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா இது கேரமலாக நமக்கு அப்படியே செட் ஆகி வரும். இப்போ நல்லா கொதிக்குது. அகின் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அப்படியே கட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் உருக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு கேரமல் மாதிரி உருகி வருது. ஸோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரங்களில் செட் ஆகிறது எல்லாத்தையுமே அப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருகி கேரமலாக ரெடி ஆகிடும். இப்போ கேரமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோடு நம்ம ஆஃப் பண்ணி இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வேறு பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா எந்த பாத்திரத்துக்குள்ளே புட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றி விட்டு அப்படியே செட் பண்ண வச்சுருங்க. நான் இதே பாத்திரத்தில் தான் புட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதுலேயே நான் அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தழுவி விட்டு அப்படியே நான் செட் பண்ண வச்சிடுறேன். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே ஒரு 4 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ 4 முட்டை இருக்குது. இன்றைக்கி நம்ம டம்ளர் மெஷர்மெண்ட்டில் பார்க்கலாம். இந்த முட்டையோட கவுச்சி சுமல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வெனிலா எக்ஸ்ட்ரேட் ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வீட்டில் இருக்க 200 டம்ளர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு. ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சுட்டோ இல்லை ஃபோர்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம கொக்கோ பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஃபோர்க்கு வச்சுட்டோ இல்லை விஸ்க் வச்சுட்டோ இது போல் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட நல்லா சுண்டை காய்ச்சி ஆறின பால் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட எந்த டம்ளரில் நம்ம சீனி சேர்த்தோமோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நான் விஸ்கை வச்சு பீட் பண்ணுறதை விட மிக்சி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போது நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருந்த அந்த கேரமலோட அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த மிக்சிங்கை சேர்க்க போகிறோம். இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்மளோட கேரமல் எப்படி செட் ஆகியிருக்குன்னு பாருங்கள். தொட்டால் நம்ம கைகளில் ஒட்டக்கூடாது, இந்த அளவுக்கு செட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம ஒரு ஸ்டாண்ட் போட்டு இதை அதுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதையுமே பார்க்கலாம் வாங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட போகிறேன். உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பாத்திரத்தை கவிழ்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்சிங்கை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இப்போ உள்ளே வச்சாச்சு. அது மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அகைன் அது மேலே இட்லி சட்டியோட அந்த மூடியை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க, திறக்காதீங்க. இப்போ எனக்கு சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக செட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஒரு நைஃபோ இல்லை இந்த மாதிரி ஸ்பூனோ விட்டு பார்க்கலாம். எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக செட் ஆகியிருக்கு. இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்து ஒரு 1 மணி நேரம் போல் எதுவுமே டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே வச்சிடலாம். நல்லா கூல் டவுன் ஆகட்டும்.
இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். வச்சுட்டு நல்லா சில்னஸ் ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் கழித்து உங்கள்கிட்ட இது ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட கேரமல் அண்ட் சாக்லேட் புட்டிங். இப்போ கொஞ்சமாக டெக்கரேட்டிங்காக நான் வந்து வெள்ளரி விதைகளை இது மேலே வந்து அப்படியே தூவி விட்டுக்கிறேன். வெள்ளரி விதைகள் இல்லை அப்படின்னாக்கா முந்திரியை கூட நீங்கள் துருவிட்டு இது மேலே தூவி விட்டிங்கன்னா பார்க்கவும் சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட கேரமல் அண்ட் சாக்லேட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டு குட்டீஸை என்ஜாய் பண்ண வைங்க. இன்றைக்கி இந்த புட்டிங்கை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளோட ஷகீம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.